friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நம்மளோட பாரம்பரிய அரிசி, பருப்பு, வெல்லம் அப்புறமா கொஞ்சம் தேங்காய் சேர்த்து சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். பொதுவே நம்ம பூரணம் வச்சு கொல்கட்டை பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. எல்லா விநாயகர் சதுர்த்திக்கும் கண்டிப்பா இதுதான் வேணும் அப்படினு கேட்பாங்க. இது அந்த அளவுக்கு சின்ன சின்ன முத்து முத்தா அவ்வளோ சூப்பரா நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ரெடி பண்ணனும். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் பச்சரிசி. நம்ம எந்த கப்பில் பச்சரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் மீதி எல்லாமே அளந்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு. அரிசி அளந்து அதே கப்பில் 3/4 கப் துருவின தேங்காய். அப்புறமா இனிப்புக்காக அரிசி அளந்த அதே கப்பில் 2 கப் வெல்லம். கிராமில் பார்க்கும்போது 100 கிராம் அரிசிக்கு 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம வச்சிருக்கிற 100 கிராம் பச்சரிசியை ஒரு பவுலில் மாற்றிட்டு 2-3 வாட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சா போதும். நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு டவலில் நம்ம விரித்து வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல் ஆகும். அவ்வளோதான். அந்த தண்ணியெல்லாம் போய் உதிரி உதிரியாக வரணும். அவ்வளோதான். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரிசி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ ஒரு பேனில் ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அரிசி, அதை அப்படியே உள்ளே மாற்றிடலாம். கூடவே 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. லேசாக ஒரு கோல்டன் கலர் வரணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா வறுபட்டுருக்கு. லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்சியில் மாற்றிட்டு ரொம்ப நேரம் நம்ம அரைச்சிடக்கூடாது. விட்டு விட்டு பல்ஸ் மோடில் அரைக்கணும். அப்போ தான் ரவை மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன முத்து மாதிரி லட்டு மாதிரி கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பவுடர் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் குருணையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வெல்லத்தையும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். எந்த கப்பில் அரிசி அளக்குறோமோ அதுக்கு டபுள் வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக ஒரு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்து வெல்லம் கரையட்டும். கரைஞ்சாலே போதும். இப்போ இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம அரிசியை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி 1 கப் எடுத்தோம், அதுக்கு டபுள் மடங்குனா 2 கப்பு. பருப்பு 1/2 கப் எடுத்தோம், அதுக்கு டபுள் மடங்குனா 1 கப். ஸோ ரெண்டையும் சேர்க்கும்போது 3 கப். அப்படியே 2 மடங்கு தண்ணி வைக்கிறோம். நம்ம சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசியும் பாசிப்பருப்பும் அதை உள்ளே சேர்த்துட்டு இதை நம்ம வேக வைக்கணும். இதை நம்ம மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அரிசி, பாசிப்பருப்பெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. தண்ணி எதுவுமே மீதி இல்லை. இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி வெந்து வரணும். அரிசி நல்லா வெந்திருக்கணும். இந்த அளவு, இந்த ரேஷியோ போதும் தண்ணி. ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/4 கப் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பாகு, அதை நம்ம வடிகட்டி சேர்த்துலாம். அப்போ ஏதாச்சும் தூசி அழுக்கு இருந்துச்சுன்னா வந்துடும். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம வேக வைக்கணும். அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே அப்படி எல்லாம் கெட்டியாக திக்காக வந்துடும். அப்படி மிதமான தீயில வச்சு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டியாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கிற துருவின தேங்காய், ஒரு 3/4 கப் துருவின தேங்காய். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே நம்ம வச்சுருக்கிற 1.5 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் நம்மளோட தேவைக்கேற்ப. நெய் கொஞ்சம் அதிகமாக தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இது நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா சும்மாவே சாப்பிட்றலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வேக வைக்கணும். இதை ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக நான் பிடிக்க போகிறேன். இதில் கொஞ்சம் பெரிய சைஸில் நமக்கு 12 பீஸ் கிடைக்கும். கொஞ்சம் சின்னதாக பண்ணோன்னா நம்ம 15 பண்ணலாம். பெருசுனா ஒரு 12 பீஸ் நம்ம பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பெருசாக நல்லா ஸ்மூத்தாக உருட்டி வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை சும்மாவே நம்ம சாப்பிட்றலாம். இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே கொஞ்சம் நெய் தடவிட்டு அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். இனி இதை நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி சூடானதும் உள்ளே வச்சுக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும்னா சொல்ல வார்த்தையே இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே அப்படியே முத்து முத்தாக இருக்கும். அந்த குட்டி முத்து லட்டு இருக்கும்ல, மோட்டிச்சூர் லட்டு, அது மாதிரி சின்ன சின்னதாக முத்து முத்தாக சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
டடா, அவ்வளோதான், சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த மிக்சர் ரெடி பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அப்போ உருண்டை பிடிச்சி ஆவியில் நம்ம வேக வச்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சாஃப்டாக அப்படியே மிருதுவாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சான்ஸே இல்லை, பாருங்கள், சொல்கிறதுக்கு வார்த்தையில் எல்லா வருஷமும் நம்ம செய்வோம், கண்டிப்பாக செய்வீங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.